சிறுதுளி பெருவெள்ளம் பழமொழியை மறந்த ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பல இடங்களில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு நாள் ஒன்றுக்கு பல லட்சம் குடிநீர் வீணாகி வரும் அவலம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தின் மிக மோசமான தண்ணீர் பஞ்சம் நிலவக்கூடிய பகுதிகளில் ஒன்று ராமநாதபுரம் மாவட்டமாகும். காலம் காலமாய் இம்மாவட்ட மக்கள் தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்தே செல்வதும் பல மணி நேரம் காத்து கொண்டிருப்பதும் அம்மக்களின் அன்றாட வாழ்வில் ஒன்றாகிவிட்டது. ராமநாதபுரத்தில் வருடத்திற்கு 827 மில்லிமீட்டர் மழை பெய்தாலும் கடல் நீரால் நிலத்தடி நீர் தீவிர உப்புத்தன்மையாக மாறுவதால் குடிநீர் பிரச்சனையே பிரதான பிரச்சனையாக இன்று வரை நிலவி வருகிறது. இந்நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ரூபாய் 616 கோடி மதிப்பீட்டில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் திருச்சி காவிரி ஆற்றிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு குழாய்கள் பதிக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் ராமநாதபுரம் நகர்பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக தினமும் சுமார் 30 லட்சம் லிட்டர் பெறப்பட்டு நகராட்சிக்கு சொந்தமான 9 குடிநீர் தேக்க தொட்டிகளில் நிரப்பி அங்கிருந்து நகரில் உள்ள 33 வார்டுகளுக்கும் விநியோகம் செய்யப்படுகிறது. இதில் ஒன்றான முகவை ஊரணி மேல்கரையில் அமைக்கப்பட்டுள்ள 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தேக்க தொட்டியிலிருந்து அப்பகுதியில் குடியிருக்கும் சுமார் 5,000 குடும்பங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய குடிநீர் ஆதாரம் சொன்னால் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திலேருந்து தண்ணி இங்கே ராமநாதபுரம் நகராட்சியினுடைய ஒரு மெயின் டேங்க் மூலமாக ஏற்றி அதுக்கு பின்னாடி நகரம் முழுமைக்கும் 9 சப் டேங்குகள் இருக்குது, நீர்நிலை தொட்டிகள் இருக்குது, மேல்நிலை தொட்டிகள் இருக்குது. இதன் வழியாக இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் என்பது விநியோகம் என்பது நடந்து வருகிறது. உரிய முறையில் பராமரிக்கலை. குடி தண்ணி பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கணும்னு சொல்லி ஐநா சபையிலேருந்து இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் வரைக்கும் ஏழை எளிய சாதாரண மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனுடைய வழிகாட்டுதல் இன்றைக்கு தமிழகம் முழுமைக்கும் குடிநீர் வழங்கல் திட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த குடிநீர் தேக்க தொட்டியின் கேட் வால்வு பழுதடைந்தும் குடிநீர் தேக்க தொட்டிக்கும் தண்ணீர் வரும் குழாய் மற்றும் தொட்டியிலிருந்து திறந்து விடப்படும் குழாய்கள் என அனைத்து குழாய்களும் சேதமடைந்துள்ளன. இதனால் குடிநீர் வீணாகி சாலையில் ஓடி வருகிறது. இதன் காரணமாக பல மாதங்களாக முறையாக குடிநீர் வரப்பெறாத நிலையில் அந்த பகுதியில் வசிக்கும் பெண்கள் நீர்த்தேக்க தொட்டியில் சேதமடைந்த குழாயிலிருந்து வெளியேறும் குடிநீரை குடத்தில் சேகரித்து எடுத்துச் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேல்நிலை தண்ணி தேங்கக்கூடிய தொட்டிகளை முறையாக சுத்தம் செய்து பராமரிக்க கிடையாது. அதே மாதிரி அந்த டேங்குகள் தண்ணி ஏற்றுவதற்கும் அதிலேருந்து அந்த தண்ணி விநியோகம் செய்வதற்கான பைப் லைன் புறம் பார்த்தீங்கன்னா அழுக்கடைஞ்சு பல கப்ளிங்கெல்லாம் சேதமாகி இன்றைக்கு தண்ணி வீணாக சாலையில் போகக்கூடிய ஒரு நிலைமை என்று இருக்குது. நகராட்சி நிர்வாகத்துக்கு சம்பந்தமாக பொதுமக்களும் அந்த பகுதியுடைய வார்டு கவுன்சிலர்கள் இதர சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக நகராட்சியினுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அது பார்த்தா அந்த குடிநீர் விஷயத்தில் ரொம்ப கவனக்குறைவாக அந்த நகராட்சி நிர்வாகம் செயல்படுது. தமிழக அரசு ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக மாதந்தோறும் கோடிக்கணக்கான நிதியை ஒதுக்கீடு செய்து காவிரி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து வழங்கி வரும் நிலையில் நகராட்சி நிர்வாகமும் குடிநீர் வடிகால் வாரியமும் குடிநீர் குழாய்களை முறையாக பராமரிக்காமல் அலட்சியம் காட்டியதால் பல இடங்களில் தண்ணீர் வீணாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு மாறி நிற்கிறது. சுகாதார கேடு என்பது விளைவிக்கக்கூடிய ஒரு மையமாக இன்றைக்கு பாதாள சாக்கடை என்பது இருக்குது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்பு சார்பாக பொதுமக்கள் சார்பாக அங்கே உள்ள குடியிருக்கிற மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பையும் வருத்தத்தையும் தெரிவித்தா கூட நகராட்சி நிர்வாகம் உரிய கவனத்தோடு இது செயல்படவில்லை அப்படின்றத பொதுவாக பார்க்க வேண்டியிருக்குது. உடனடியாக நகராட்சி ஆணையாளர், நகர்மன்ற தலைவர், இங்கே உள்ள வார்டு உறுப்பினர்கள், இதை ஒட்டி அந்த அலுவலகத்தினுடைய பொறியாளர், இதை ஒட்டியான பல்வேறு சுகாதார ஆய்வாளர்கள் இணைந்து நகரத்தினுடைய சுகாதார மேம்பாட்டிற்கும் குடிநீர் முறையாக விநியோகம் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நகரின் முக்கிய பகுதியாக உள்ள அரண்மனை மேற்கு பகுதியில் வசிக்கும் மக்கள் சேதமடைந்த குழாய் வழியாக கசியும் நீரையும்
பல ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட போர்வெல் குழாயில் இருந்த நீரையும் பயன்படுத்தக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கோடை காலத்தில் ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க இதுபோன்ற குழாய்கள் உடைப்பு காரணமாக வீணாகும் தண்ணீரை தடுக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்பதே ராமநாதபுரம் மக்களின் கோரிக்கையாக உள்ளது.